பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே அவர் போகிறவராயிருப்பார். கர்த்தருடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் பிறகாலே அது காக்கக்கூடியதாயிருக்கும். தேவனாகிய கர்த்தர் அவர் செய்கிற காரியம் என்ன? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் கட்டப்பட்டது இடிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அநேகருடைய அலங்கங்கள் கட்டப்பட்டது இடிக்கப்பட்டதாய் இருக்கிறது. இடிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் அநேகர் இன்றைக்கு காணப்படுகிறீர்கள். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இவ்வனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கை, இடிக்கப்பட்டு கிடக்கிறதான உங்களுடைய ஆசீர்வாதம், இடிக்கப்பட்டு கிடக்கிறதான நன்மைகள், இடிக்கப்பட்டு கிடக்கிறதான ஆவிக்குரியதான அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உங்களை கட்டுவிக்கிறவர். மறுபடியும் உங்களை நான் கட்டுவிக்கிறவர். தேவஜனமே, இன்றைக்கு நாம் கட்டப்படாமல் நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். கட்டப்படாமல் நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கிறது. கட்டப்படாதது நிமித்தமாய் நடக்கிற காரியம் என்ன? கொள்ளனும் திருடனும் கொலைக்காரனும் அவன் உள்ளே நுழைந்து இன்னும் நம்மை வேதனைப்படுத்தி அந்த இடத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, இடிக்கப்பட்ட இடத்தை நான் கட்டுவிப்பேன். உனக்கு அரணாக, மதிலாக, கோட்டையாக நான் இருப்பேன். உன்னை மீண்டுமாய் கட்டி எழுப்புவேன். இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன். இடிக்கப்பட்டிருக்கிறதான பிசினஸ்ல நான் கட்டி எழுப்புவேன். உன் வேலை இல்லாமல் இடிக்கப்பட்டு இருக்கிறாய், உன்னுடைய வேலைகளை நான் கட்டி எழுப்புவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கிறாய். இந்த நாளிலே, இந்த காலை நேரத்துல தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டுவிப்பார். எப்படி? மறுபடியும் கட்டுவிப்பேன், மறுபடியும் கட்டுவிப்பேன். உங்களை தேவன் கட்டுவித்து தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, தம்முடைய நாமத்துக்காக இழந்து போனதான பலனை, இழந்து போயிருக்கிற சரீர சுகத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்து மறுபடியும் உங்களுக்குள்ளே வைத்து தேவன் உங்களை கட்டுவித்து எழும்ப பண்ணுவார். இதை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கட்டுவிப்பீராக. இழந்து போன பலன், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன சுகம், இழந்து போன பிசினஸ், இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, இழந்து போன மகிமை, இவைகள் எல்லாவற்றிலும் மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொன்னீரே. கட்டுவித்தருளுவீராக, எழும்ப பண்ணுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவஜனமே, என்னென்ன சூழ்நிலைகளில் இடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, என்னென்ன சூழ்நிலைகளில் உடைய வாழ்க்கைகள் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் 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 உங்களை கட்டுவித்து எழும்ப பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.